நண்பர்களுக்கு வணக்கம். MAGTNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். விண்வெளியில் இந்திய AI ஆய்வகம் தொடக்கம். விண்வெளியில் ஹைதராபாத்தை சேர்ந்த டேக் மீ டு ஸ்பேஸ் என்ற புத்தாக்க நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு AI ஆய்வகத்தை நிறுவ உள்ளது. இதற்காக அடுத்த மாதம் விண்வெளிக்கு இஸ்ரோவின் PSLV ராக்கெட் அனுப்பப்பட உள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது குறித்து அந்த நிறுவனம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது: விண்வெளி ஆராய்ச்சியை எளிதாக குறைந்த விலையில் மேற்கொள்ளும் விதமாக சுற்றுப்பாதை உள்கட்டமைப்பு தொழில்நுட்ப விளக்க மாதிரி MOITT என்ற AI ஆய்வகம் அமைக்கப்பட உள்ளது. இதுவே விண்வெளியில் இந்தியா அமைக்கும் முதல் AI ஆய்வகம் ஆகும். MOITT இஸ்ரோவின் PSLV-60 ராக்கெட் மூலம் வரும் டிசம்பர் மாதம் விண்வெளிக்கு அனுப்பப்பட உள்ளது. மேகமூட்டம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் செயற்கைக்கோள்கள் அனுப்பும் 40% தரவுகளை அணுக முடியவில்லை. அதே சமயத்தில் பூமியில் உள்ள மையங்களுக்கு அனுப்பப்பட்டு அதன் பிறகு அந்த தரவுகளை பெறும் சூழல் உள்ளது. இதில் பல்வேறு சிக்கல்கள் உள்ளன. எனவே விண்வெளியில் நேரடியாக இந்த தரவுகளை அனுப்பி பயனாளர்களுக்கு சரியான தகவல்களை வழங்கவும் தரவுகள் பரிமாற்ற செலவு மற்றும் தாமதத்தை குறைக்கவும் இந்த ஆய்வகம் நிறுவப்பட உள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் காடுகள் அழித்தல் கண்காணிப்பு, கடல்சார் பணிகள் மேற்பார்வை, கரியமில வாயு உமிழ்வை கண்டறிதல் உள்ளிட்ட புவி கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக MOITT வெளியிடும் AI தகவல்களை ஆர்பிட் லேப் என்ற வலைதளத்தில் பயனாளர்கள் பெறலாம். இந்த ஆய்வகத்தில் ஆய்வு மேற்கொள்ளும் பணியில் முதல் கட்டமாக மலேசியாவில் உள்ள ஒரு முக்கிய பல்கலைக்கழகமும் இந்தியாவிலிருந்து 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர் குழுவும் இணைந்துள்ளனர். இந்த ஆய்வகத்தின் பரிசோதனைகள் மற்றும் மதிப்பீடுகளை விண்வெளியில் தனியார் துறை பங்களிப்பை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட இஸ்ரோவின் கிளை பிரிவான இன்ஸ்பேஸ் அமைப்பு மேற்கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி.